பீகார் தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடாகிட்டே இருக்குது. இந்த காணொலியில் இந்தியா கூட்டணியுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பீகார்லேருந்து வந்த இன்றைய முக்கியமான செய்திகளை பார்த்துட்டு இந்தியா கூட்டணியுடைய பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு 12 தொகுதிகளில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படி இருக்குது அப்படின்ற செய்திகள் வந்தது. 2 கட்சியில் ஆர்ஜேடி வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற செய்திகள் வந்தது. அதுக்கப்புறமாக விஐபி வர்சஸ் ஆர்ஜேடி, இந்த மாதிரி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அவங்கள எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் 2 காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் ஒரு விஐபி கட்சியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுவை வாபஸ் பெற்று இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்லி ஃபைட் 12 தொகுதிகளிலிருந்து 9 தொகுதியாக குறையுது. மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு, பீகார் களத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே கர்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத ரத்னா விருது பெற்ற பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய சிலைக்கு மாலை போட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து பேசியிருக்கிறார். கர்பூரி தாக்கூர் மண்டல் கமிஷனுக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு அறியப்பட்டவர். அவர் பீகாரில் சமூக நீதியை நிலைநாட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். இடஒதுக்கீட்டை பீகாரில் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் அல்லாத ஒரு காங்கிரஸ் அல்லாத வேறு கட்சியிலிருந்து பீகாரில் ஆண்ட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஜனநாயகன் அப்படின்னு அவர் அழைப்பாங்க. அந்தளவுக்கு மக்களுக்காகவே உழைத்தவர் கர்பூரி தாக்கூர். இபிசி சமூகத்தினுடைய ஒரு 36% வாக்குகள் இருக்குது. அந்த சமூகத்தினுடைய ஒரு ஐகானாக அவர் பார்க்கப்படுகிறார். ஸோ அவருடைய வீட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போயிருக்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தி. காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா பிளாக்கினுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ அக்டோபர் 28ஆம் தேதி வெளியாகும் அப்படின்றத இந்தியா கூட்டணி கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா பிளாக்கினுடைய மேனிஃபெஸ்டோ, ஒருங்கிணைந்த மேனிஃபெஸ்டோ, அதில் காங்கிரஸினுடைய வாக்குறுதிகள் ப்ளஸ் ஆர்ஜேடியினுடைய வாக்குறுதிகள், 2 வாக்குறுதிகளுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மேனிஃபெஸ்டோ அக்டோபர் 28ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி 143 சீட்டில் போட்டிடுறாங்க. காங்கிரஸ் 60, சிபிஐ எம்எல் 20, விஐபி கட்சி 15, சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் 9, சிபிஐ எம் 4, அதுக்கப்புறமாக ஐஐபின்னு சொல்லக்கூடிய கட்சி 3. மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதிகள் பீகாரில் இருக்குது. 2 கட்டங்களாக தேர்தல் நடக்கு. நவம்பர் 6, நவம்பர் 11 ஆகிய 2 தேதிகளில் அந்த தேர்தல் நடக்குது. இதில் ஏற்கனவே இப்போ நேற்று இந்தியா கூட்டணி கட்சியினை சேர்ந்த அனைவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அதில் தான் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அதில் அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தார். பீகாரை பொறுத்த வரைக்கும் 7,43,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் பெண்கள் சராசரியாக, அதாவது சரி பாதியாக 3,50,00,000 பேர் இருக்கிறாங்க. நிறைய என்டிஏவும் சரி, இல்லை நிதிஷ்குமாரும் சரி, இல்லை தேஜஸ்வி யாதவ் அவர்களும் சரி, பெண் வாக்காளர்களை முன்னிறுத்தியே அல்லது பெண் வாக்காளர்களை கவரணும், பெண் வாக்காளர்களை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்ட்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் மிக முக்கியமான வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜீவிகா திதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுய உதவி குழுக்களில் இருக்கிறவங்க மட்டும் 1.5 கோடி பேர் பீகாரில் இருக்கிறாங்க. அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் 1,25,000 பேர் இருக்கிறாங்க. இவங்கள நிரந்தர பணியாளர்களாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நீண்ட ஆண்டு காலமாக பீகாரில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோரிக்கை நான் ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் முதலமைச்சர் ஆன பிறகு நிறைவேறும் அப்படின்றத தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவிச்சிருக்கார். அவங்களுக்கான பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்றது அது மட்டும் சொல்லிட்டு விடாமல் அவங்களுக்கான ஊதியமாக 30,000 ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கப்புறமாக இந்த 1,20,000 பேரும் வாங்கின கடன்கள் ரத்து செய்யப்படும். அவங்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாத கடன்கள் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்கிறார். அதே போல் பீகாரில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களில் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு 2,000 அலோவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் அப்படின்றத அவர் சொல்கிறார். அதே போல் 5 லட்சத்திற்கான காப்பீட்டு வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 2020 சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் தான் இந்தியா பிளாக் அப்போ கிடையாது, அப்போ மகாகட்பந்தன் தான் அப்போ தேர்தலை சந்தித்தாங்க. அப்போயே அவர் ஒரு கொடுத்த வாக்குறுதி ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியாக இருந்தது.
நான் ஆட்சிக்கு வந்த பிறகு 20 மாதங்களில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படின்ற வாக்குறுதியை அவர் வந்து கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்திருந்தார். அதே வாக்குறுதியை அவர் மீண்டும் வந்து கொடுத்திருக்கிறார். 2025 வெற்றி பெற்ற பிறகு அவர் முதலமைச்சராக ஆயிட்டார் அப்படின்னா 20 மாதங்களில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படின்ற வாக்குறுதியை அவர் மீண்டும் வந்து கொடுத்திருக்கிறார். ஸோ அதுக்கப்புறமாக வந்து பல்வேறு துறைகளில் அரசு ஒப்பந்த ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த ஒப்பந்த ஊழியர்கள் எல்லோரும் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் அப்படின்ற வாக்குறுதியும் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். தேஜஸ்வி யாதவ் அதே போல் வந்து பெண்களுக்கான இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாதம் 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு தொகை வந்து கொடுக்குறாங்க, மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பெயரில். அந்த உரிமை தொகை பீகாரில் 2500 வழங்கப்படும் அப்படின்றத தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவித்து இருக்கிறாங்க. அதே போல் 200 யூனிட் மின்சாரம் வந்து இலவசமாக கொடுக்கப்படும், கேஸ் சிலிண்டர் வந்து 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் அப்படின்ற எல்லா வாக்குறுதிகளுமே அரசு ஊழியர்களை சார்ந்த வாக்குறுதிகள். அதுக்கப்புறமாக பெண்களை தங்கள் அணிக்கு ஈர்க்கக்கூடிய வாக்குறுதிகளாக தேஜஸ்வி யாதவ் கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, முக்கிய மந்திரி பிரஜா யோகா அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே நிதிஷ்குமார் அவர்கள் பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக ஒரு 75 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை முறியடிப்பதற்காக அல்லது அதை சமன் செய்வதற்காக தான் இந்த வாக்குறுதிகளை தேஜஸ்வி யாதவ் அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுவது இந்தியா கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டிருக்கார். ஆனால் என்டிஏ பிளாக்குக்கு முதலமைச்சர் வேட்பாளர்கள் இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. எங்கள் பிளாக்குக்கு நான் இருக்கேன், உங்கள் பிளாக்கில் யார், நிதிஷ்குமாரா, அதை சொல்லுங்கள் அப்படின்றத அவர் வந்து கேள்வி கேட்குறார். அதே போல் துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்க விஏபி கட்சியினுடைய தலைவர் முகேஷ் சஹானி மீனவ சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறவராக இருக்கிறார். இபிசி தொடர்ச்சியாக நிதிஷை ஆதரித்து வந்த ஒரு சமூகமாக இருக்குது. இபிசியில் யாருமே ஒரு பெரிய கம்யூனிட்டி கிடையாது. ஆனால் அவங்க எல்லாருமே சேர்த்துபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36% இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் அவர் வந்து வராரு. அவங்க கம்யூனிட்டி மொத்தம் 3 பெரிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து 9% வராங்க. ஸோ அவர் அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இந்தியா பிளாக். ஸோ அது ஒரு மிகப்பெரிய இபிசியில் ஒரு எழுச்சியை கொடுக்கும் அப்படின்றத அவங்க வந்து நம்புகிறாங்க. அவங்க நார்த் பீகாரில் ஒரு மிக முக்கியமான சமூகமாக அதிக தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அதே போல் வந்து பெண்களினுடைய வாக்குகள், நிதிஷ்குமாரனுடைய மிகப்பெரிய பலமாக இருப்பது பெண்களுடைய வாக்குகள். அவர் வந்து மதுவிலக்கு அமல்படுத்தினதாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி மாதிரி பீகாரினுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஒரு 40% இடஒதுக்கீடு கொடுத்ததா சரி, உள்ளாட்சி தேர்தலில் இடஒதுக்கீடு, போலீஸில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்ட்டு பெண்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் அவர் வந்து செஞ்சுருக்கிறார். ஸோ பெண்களினுடைய ஓட்டுகள் நிதிஷ்னுடைய ஒரு பலமாக இருக்குது. அதை உடைக்கணும் அப்படின்றது தேஜஸ்வி பார்க்குறார். ஸோ அதுக்காக தான் பெண்களுக்கான நிறைய அறிவிப்புகளை அவர் வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்தியா கூட்டணியினுடைய இவ்வளவு நாட்களாக இந்தியா கூட்டணி ஒரு பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததா அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய குழப்பங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்தது. அவங்க வந்து ஜெல்லாகலை அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு யூனிட்டியை காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதே போல் இப்போ வந்து ஒரு 3 வேட்பாளர்கள் வாபஸும் வாங்கி இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி ஃபைட் 12 இடத்துலேருந்து 9 இடங்களாக குறைஞ்சி இருக்குது. ஸோ அது எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டியாக இந்தியா கூட்டணிக்கு பார்க்குறாங்க. அதே போல் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளர்களாக உங்கள் மாநிலத்தில் யார் வர போகிறீங்க, யாரை பார்க்குறீங்க அப்படின்னு ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் 36% வாக்குகளை தேஜஸ்வி யாதவ் பெற்றிருக்கார். இளைஞர்களுடைய எழுச்சியை பெற்றவர் தேஜஸ்வி யாதவ். ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதால நிறைய இளைஞர்களை கவர்றாரு. நிறைய இளைஞர்களுடைய ஆதரவு தேஜஸ்வி அவர்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தேஜஸ்வியினுடைய பலம் அல்லது இந்தியா கூட்டணியினுடைய பலமாக பார்க்கலாம். பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம் யாதவ் கம்யூனிட்டியினுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் ஆர்ஜேடிக்கு இருக்குது. அதை தாண்டி பிசியில் வரக்கூடிய மற்ற சமூகங்கள், அதுக்கப்புறமாக இபிசியில் வரக்கூடிய சமூகங்கள் அதர் போலரைசேஷன் ஆகிறதால ஆர்ஜேடி ஒரு பெரிய வெற்றியை பெற முடியல. ஆர்ஜேடி கட்சிக்கு தான் தனித்த செல்வாக்கு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி அங்கே ஆர்ஜேடி ரெண்டுமே சம அளவில் இருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரு 20% 25% வாக்குகள் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்குது.
ஆனாலும் கூட இந்த கேஸ்ட் போலரைசேஷனில் ஆர்ஜேடி கடந்த தேர்தல்களில் கோட்டை விட்டாங்க. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இபிசிலேருந்து ஒரு கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஒருத்தரை துணை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து இருக்கிறாங்க. பெண்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸை அறிவித்து இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இன்றிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். ஸோ அக்டோபர் 24 தேஜஸ்வி அவர்கள் பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. ஸோ தேர்தலினுடைய ஒரு 10 நாட்களில் கூட அந்த சினாரியோ மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் பிரச்சாரம் இருக்குது முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு. அதில் என்னென்ன சீன்ஸ் மாறுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமாக இன்னொரு பலவீனமாக பார்க்கப்படுவது ஏற்கனவே சொன்ன 12 சீட்லேருந்து 9 சீட்டில் அவங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டில் நிற்கிறாங்க. ஸோ அந்த 9 தொகுதிகளுமே அவங்களுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். ஸோ என்டிஏ அவங்க கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவங்க பலமாக இருப்பதாக காட்டிக்கிறாங்க. கடந்த 2020 தேர்தலில் சிராஜ் பாஸ்வான் ஜேடியுனுடைய வெற்றி வாய்ப்பை தடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். 135 தொகுதிகளில் போட்டியிட்டு நிறைய தொகுதிகளில் ஒரு 20,000-30,000 வாக்குகளை வாங்கி அவர் ஜேடியுனுடைய வெற்றி வாய்ப்பை தடுத்தார். பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிடாமல் ஜேடியு போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிட்டு ஜேடியுனுடைய வெற்றி வாய்ப்பை கணிசமாக குறைச்சார். 2015 ஜேடியு 70லேருந்து 80 சீட்டுக்குள்ளே ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் கடந்த 2020 43 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு 30 சீட்டு அவங்க லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் சிராஜ் பாஸ்வான் தான். அந்த சிராஜ் பாஸ்வான் இப்போ அவங்க கூட்டணியிலேயே வச்சு இருக்கிறாங்க. என்டிஏ ஜெயித்தாலும் நிதிஷ்குமார் சிஎம் ஆவாரா அப்படின்றது தெரியல, ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்றத சொல்கிறாங்க. அவருடைய உடல்நிலையை வச்சு அதில் நிறைய விஷயங்களை பேசி அவரை ஓரங்கட்டணும் அப்படின்றது தான் பாஜகவினுடைய எண்ணமாக இருக்குது அப்படின்னு பல செய்திகள் அங்கேருந்து வந்தாலும் கூட நிதிஷ் என்ன செய்வார் அப்படின்றத ஒரு கணிக்க முடியாத அரசியல்வாதி தான், ஒரு நண்பகத்தன்மை இல்லாத அரசியல்வாதி தான் நிதிஷ்குமார் அவர்கள். ஸோ அவர் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இந்தியா கூட்டணி இவ்வளோ நாட்கள் ஒரு யூனிட்டி இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அது ஒரு மாறி ஒரு யூனிட்டி வந்திருக்கு, ஒரு சிஎம் வேட்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ பிரச்சாரத்தை அவங்க சூடுபடுத்துகிறாங்க அப்படின்ற செய்திகள் இப்போ தான் மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்டோ வந்த பிறகு அவங்க இன்னும் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, ஒரு மேனிஃபெஸ்டோவுக்குன்னு ஒரு வாக்குகள்லாம் இருக்குது. ஸோ அதை எப்படி அவங்க கட்டமைக்க போகிறாங்க, அதில் என்னென்ன முக்கியமான வாக்குறுதிகளை அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்டிஏ ஆஸ் அன் எட்ஜ் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கு நிலைமைக்கு ஒரு டஃப் ஃபைட்டை இந்தியா கூட்டணி கொடுக்கும் அப்படின்ற செய்திகள் தான் வருது. ஸோ என்டிஏ vs இந்தியா அப்படின்ற ஒரு சம அளவிலான போட்டி தான் இந்த காலகட்டத்தில், அதாவது இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு சம அளவிலான போட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. என்டிஏ எட்ஜிலிருந்து அது இந்தியா எட்ஜுக்கு மாறுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.